கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். மனித வாழ்க்கையிலே பொருட்களை பயன்படுத்துகிறோம். உடைந்து போனால் சீராக்காதபடி தூக்கி எறிந்து விடுகிறோம். இக்கால மக்களுடைய பண்பு என்ன? யூஸ் அண்ட் த்ரோ தான். பயன்படுத்துவார்கள், தூக்கி எறிவார்கள். ஆண்டவர் அப்படி அல்ல. உடைந்தவர்கள் உடைந்து போனவைகள் தன்னிடத்தில் வரும்போது ஏற்றுக்கொண்டு உடைவுகளை சரி பண்ணி கிருபையினால் வல்லமையினால் நிரப்பி அவர்களை பயன்படுத்துகிறார். 4 உடைந்து போன விஷயங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம் என்ன? அங்கே வேதவசனத்தில் யாத்ரா புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே 32ஆம் அதிகாரத்திலே 15 வாசித்து பாருங்கள். மோசே மலையிலிருந்து இறங்குகிறார். இறங்கும்போது மக்கள் எல்லாரும் ஆண்டவரை விட்டுவிட்டு பொன் கன்று குட்டியை ஆராதிக்கிறார்கள். ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த அவரே உருவாக்கின அந்த கற்பலைகளிலே அவரே விரலினாலே எழுதி கொடுத்த அந்த சாட்சி பலகைகளாகன அந்த 2 கற்பலைகளை அதை உடைத்து அவன் போட்டு விட்டான். இந்த மோசேயாலே அதை தாங்க முடியல, கோபப்பட்டு உடைத்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் எழுதி கொடுத்த கற்பலைகள், ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் புரோக்கன் டேப்லெட்ஸ் என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, இந்த மோசே கற்பலைகளை உடைத்தான். ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்களோ ஏற்கனவே ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கைகளை உடைத்து போட்டார்கள். இந்த இடத்திலே மோசேயினுடைய கோபமானது நியாயமான கோபமாக காணப்படுகிறது. ஆண்டவர் பின்னாளிலே ஏன் இந்த கற்பலைகளை உடைத்தா என்று அவனை கண்டிக்கவோ அதை குறித்து பேசவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த அந்த சாட்சி பிரமாணங்களை நாம் வாழ்க்கையிலே உடைத்திருக்கிறோமா? நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே இன்னொரு விஷயம் என்ன? உடைந்து போன அந்த பலிபீடத்தை சொல்கிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30-31 வாசித்து பாருங்கள். எலியா என்பவன் பாகால் தீர்க்கர்களுக்கு முன்பாக தகர்க்கப்பட்ட அந்த பலிபீடத்தை கட்டி எழுப்புகிறான். அந்த பலிபீடம் ஒரு காலத்தில் நன்றாக இருந்தது. ஆனால் ஒரு காலத்தில் அது சீரழிக்கப்பட்டு தகர்ந்து போனது. எலியா அந்த பலிபீடத்தை செப்பனிடுகிறான். அந்த பலிபீடத்திற்கு இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறான். பலிபீடம் என்றால் ஆராதனை என்று பொருள், பலிபீடம் என்றால் அர்ப்பணிப்பு என்று பொருள். ஆனால் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30-31 வாசித்தால் பலிபீடமானது தேவ ஜனத்தின் அந்த ஒற்றுமையை அது குறிக்கிறது. சாலமோனுடைய மகன் காலத்திலே தான் இஸ்ரவேல் நாடானது அல்லது முழு சமஸ்த இஸ்ரவேல் என்று யூதேயா என்று பிரிந்து போனது. ஆகவே இந்த பலிபீடத்தை அவன் 12 கோத்திரங்கள் பெயர்களை வைத்து கட்டுகிறான் என்றால் அது ஒற்றுமை குலைவுகளை சரி பண்ணுகிறான் என்று பொருள். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே, சபைகளிலே, ஊழியங்களிலே, ஊழிய அமைப்புகளிலே காணப்படுகிற ஐக்கிய குறைவுகளை பார்த்து வேதனைப்படுகிறார் நம் ஆண்டவர். மூன்றாவதாக, நீங்கள் வேதத்திலே வாசிப்பில் என்றால் உடைந்து போன இன்னொரு காரியம் உண்டு. சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 12 பாருங்கள். உடைந்து போன பாத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நானும் நீங்களும் உடைந்து போன பாத்திரங்களாக காணப்படுகிறோம். சரீரத்திலே வியாதியிலே உடைந்து போயிருக்கிறோம். மனநிலையிலே உடைந்திருக்கிறோம். அல்லது நம்முடைய வாழ்க்கையில் மென்டலி புரோக்கன் என்று சொல்லலாம். சில சமயத்தில் பண்பாடிலே உடைந்திருக்கிறோம். ஆன்மீக வாழ்க்கையின் உறுதியிலே உடைந்திருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த உங்கள் உடைவுகளை நீங்கள் சரி பண்ண முடியாது. உடைவுகளுக்காக உடைந்து போன அந்த கர்த்தராகிய இயேசு வேண்டி வாருங்கள். அவர் உங்கள் மேல் மனதுருகி உங்களை ஏற்றுக்கொண்டு உடைவுகளை சரி பண்ணி வல்லமையாக மாற்றுவார். 4வது இன்னொரு உடைவு இருக்கிறது. யோவான் 12ஆம் அதிகாரம் 2, மார்க் 14:3 தான் அந்த ஸ்திரீ நல தைலத்தை உடைத்து, அந்த பரணியை உடைத்து ஆண்டவருடைய சிரசிலே ஊற்றினாள் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 12ஆம் அதிகாரம் 2 அவருடைய பாதத்திலே ஊற்றி துடைத்தாள் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு, மார்க்கு, யோவான் இந்த 3
நற்செய்தி நூலிலும் இந்த சம்பவம் வரும் பொழுது அந்த இடமானது பெத்தானியா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே மார்த்தாள், மரியாள், அந்த 2 பேரிலே மரியாள் இந்த காரியத்தை செய்திருப்பாள் என்று நாம் பரிபூர்ணமாய் நம்பலாம். அருமையானவர்களே, இந்த பரணியை, அதாவது நளதல பரணியை அவள் உடைத்து ஊற்றுகிறாள் என்றால் அதனுடைய பொருள் சாக்ரிஃபிஷியல், அதாவது தியாகம் பண்ணுகிற தன்மையாகும். 300 பணத்துக்குரிய அந்த எண்ணெயை அவள் உடைத்து ஆண்டவர் பாதத்திலே துடைத்தாள் என்று ஒரு இடத்தில் வருகிறது, ஒரு இடத்திலே அவளுடைய சிரசிலே ஊற்றினாள் என்று வருகிறது. இது அவளுடைய தியாகத்தையும் அதே சமயத்தில் ஆண்டவர் மேல் வைத்த அந்த பெரிதான அன்பையும் அது காட்டுகிறது. அவள் அதை செய்தபோது அந்த அறை முழுவதும் அந்த மனத்தினாலே நிரம்பி வழிந்ததை நற்செய்தியாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தியாக பண்பு எப்படி இருக்கிறது? பிதா தன் குமாரனை நமக்காக தியாகம் பண்ணி அர்ப்பணித்தார். குமாரன் தன்னையே சிலுவையிலே நமக்காக தியாகம் பண்ணி நம்மை மீட்டு கொண்டார். ஆவியானவராகிய தேவன் நமக்கு வரங்களை தியாகம் பண்ணி தந்திருக்கிறார். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை தியாகத்தின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை. உங்கள் வாழ்விலே இந்த தியாகத்திலே எப்படி இருக்கிறீர்கள்? 4 உடைந்த காரியங்களை சொன்னேன். உடைந்த கற்பலைகள், உடைந்த அருமையான அந்த பலிபீடம், 3வது உடைந்த பாத்திரங்கள், 4வது உடைந்த அந்த பரிமள பரணி அல்லது தைல காரியம் என்று சொன்னேன். நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த உடைந்து போன இந்த காரியங்கள் மூலமாக எங்களோடு பேசினீர். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்படைக்கிறோம். எங்கள் உடைவுகளை சரி பண்ணி உம்மால் பயன்படுத்துகிற கிருபையின் பாத்திரங்களாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.